பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் 30வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, கர்மங்களையெல்லாம் என கற்பித்து சித்தத்தை சைதன்யத்தில் வைத்து ஆசையும் அமகாரத்தையும் அகற்றி மனக்குதிப்பின்றி போர் புரிவாயாக. இது அற்புதமான ஸ்லோகம், நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடியது தான். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அங்கே நடக்கிற அர்ஜுனனுக்கு குருஷேத்திர மகாபாரத போர் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது ஒரு போர் தான். நம்மகளில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் துரியோதன் 108 பேர் 100 பேர் இருக்கிறாங்க, பாண்டவர் 5 பேர் இருக்கிறாங்க, திரௌபதி எல்லாருமே இருக்கிறாங்க. அது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி பாருங்கள். சில டைமில் நம்ம தர்மம் செய்யலான்ற நினப்பு வரும். அப்போ பாண்டவர் பக்கம் இருக்கிற மாதிரி அக்கிரமம் நாமளே செய்யணும்னு நினைக்கும் போது துரியோதனை மாறிடுறோம். சூழ்நிலை காரணமாக நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். எது நம்மக்கிட்ட தர்மம் அதிகமாச்சுன்னா நம்ம பாண்டவராக மாறுவோம், அக்கறம் அதிகமாச்சுன்னா துரியோதனாதி கூட்டமாக மாறிடுவோம். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ இப்போ தர்மத்தோடு இருந்தேன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனை, பிள்ளையால் வரலாம், பொண்ணால் வரலாம், தாய் தந்தையால் வரலாம், நண்பனால் வரலாம், எங்கே வருதோ அந்த பிரச்சனையை பற்றி பயப்படாத. என்னை நினச்சிக்கிட்டு என்னை சரணாகதி, என்னை கடவுளே ஒன்று தான், நீ தான் பொறுப்புன்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு உன் மனசு என்ன தோணுதோ அதை நீ செய், உன் பின்னாடி நான் இருப்பேன். உன் மனசுக்குள்ளே பூந்து முதல்ல தோக்கிற மாதிரி இருந்தால் கடைசியில் உனக்கு வெற்றி கொண்டாருன்னு சொல்லுவார். இதுதான் சித்தத்தை சைதன்யத்தில் வைத்து. அங்கே போர்க்களம், நம்ம வாழ்க்கை பிரச்சனை ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். அதான் சொல்கிறார், கர்மங்களை எல்லாம் என கற்பித்து சித்தத்தை சைதன்யத்தில் வைத்து ஆசையும் அமகாரத்தையும் அகற்றி மனக்கொதிப்பின்றி போர் புரிவாயாக. இந்த பிரச்சனை நான் விடணும், ஜெயிச்சிடணும் அப்படி எதையும் கவலைப்படாது. அதுதான் இங்கே சொல்கிறோம், ஆசையும் அமகாரத்தையும் அகற்றி. நான் ஜெயிச்சிடும், கடவுள் ஏன் பார்க்க இருக்கிறான்ற திமிரு இருக்கக்கூடாது. அதேமாதிரி ஆசை ஜெயிச்சிடணும் அப்படின்னு தோல்வி வெற்றி எல்லாம் பகவான் பார்த்து அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா உன் பின்னாடி இருந்து நான் எல்லாத்தையும் உன்னை கரை சேர்ப்பேன்றார். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் ஷத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.